வந்து ஸ்லோகா நம்பர் 21 பார்க்கணும். பேஜ் நம்பர் 116-117. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். ஸோ இப்போ வந்து இந்த சகாம பக்தன் இருக்கான். அவனுக்கு வந்து ஏதாவது பர்சனல் டிசையர்ஸ் இருக்கும் இல்லையா, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அவன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவான். இப்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா எந்த தேவதா கிட்ட போய் நான் வர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஜென்ரலாக ஸ்கிரிப்சர்ஸ் தான் நம்மளுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறது. சாஸ்திரம் தான் இது வேணும்னா இந்த தேவதா கிட்ட போ, அது வேணும்னா அந்த தேவதா கிட்ட போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், யஹ யஹ பக்தஹா யோ யோ அப்படின்னு இருக்குல்ல, யஹ யஹ பக்தஹா எந்த எந்த பக்தன் ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி, அர்ச்சித்தும் இச்சத்தினா வர்ஷிப் பண்ணணும்னு ஆசைப்படுறாவா. எதுக்கு? யாம் யாம் தனும், ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் தேவதாவை அவள் வந்து வர்ஷிப் பண்ணுவாள். எந்த பர்டிகுலர் ஃபார்மில் வேணாலும் வர்ஷிப் பண்ணலாம். அந்த பக்தனுக்கு அகம் அச்சலாம் விததாமி ஸ்ரத்தையா, அவனுடைய அந்த ஸ்ரத்தை இருக்குல்ல, அந்த ஸ்ரத்தையை நான் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணுறேன் அப்படின்னு பகவான் இங்கே சொல்ல. நான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறேன் அந்த ஸ்ரத்தையை அப்படின்னு சொல்கிறார். அந்த வெரி ஃபெய்த் இருக்குல்ல, அந்த தேவதா மேலே அவன் வந்து ஒரு ஃபெய்த் வச்சுட்டுருக்கானே, அதை நான் இன்னும் ஜாஸ்தி படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு ஏதோ வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வியாதி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக நம்ம யார்கிட்ட போவோம்? எந்த தேவதா டாக்டர்கிட்ட போவோம், கரெக்ட். பட் எந்த தேவதா கிட்ட போவோம்? எனக்கு இது வந்து போகணும் அப்படின்னு தன்வந்திரி தேவதா கிட்ட நாம் போய் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போது சிவபக்தன்னு வச்சுக்கோங்க, தன்வந்திரி கிட்ட போவாளா? என்ன சொல்லுவேன்? வைத்தியநாத சுவாமி அப்படின்னு அவர்கிட்ட தான் போவார். தன்வந்திரி காதுலேயே நான் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லுவான். இதே வந்து வைஷ்ணவா அப்படின்னு சொன்னால் வைத்தியநாத சுவாமி கிட்டலாம் போக முடியாது சுவாமி, நான் வந்து தன்வந்திரி கிட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஸோ மிருத்யுஞ்சய ஹோமம் இதெல்லாம் வந்து சிவபக்தர்கள் வந்து இந்த ஹோமம் அதெல்லாம் வந்து பண்ணுவாள். அப்போ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், யாரை வேணும்னாலும் நீ வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோ, என்ன வேணும்னாலும் கேளு, ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி. ஆனால் எப்படி இருக்கணும்? ஸ்ரத்தையோட அந்த பகவான் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, இந்த பகவான்கிட்ட நான் வந்திருக்கேன், அவர் கண்டிப்பாக என்னை காப்பாற்றிடுவார். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வர்றது வெரி வெரி டிஃபிகல்ட். அந்த டவுட்டோடையே தான், அதனால தான் நீ காப்பாற்றிட்டேன்னா நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படிங்கிற டயலாகே ஏன் வருதுன்னா, அந்த நம்பிக்கை வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அவன் ஃபெய்த்தோடு வந்து பகவானை வர்ஷிப் பண்ணினான் அப்படின்னு சொன்னால், தஸ்ய ஸ்ரத்தாம் அச்சலாம் விததாமி. நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்ரத்தாவை, ஸ்ரத்தானா இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா அவனுடைய பக்தின்னு எடுத்துக்கணும். ஒரு திருடமான பக்தி வச்சுட்டுருக்கான் இல்லையா பகவான் மேலே, அதை வந்து நான் இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்படி பண்ணுவார்? அவன் என்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறான் எனக்கு இது வேணும்னு. ஸோ அவன் ரொம்ப நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணிடுறேன், அவனுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துடுவேன். அப்போ அவனோட டிசையர் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுறது. அப்போ ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நமக்கு இன்னும் பகவான் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி ஆகுமா ஆகாதா? இவர் வந்து நாம் வந்து ஸ்ரத்தையாக இவரை பிரார்த்தனை பண்ணினோம், இவர் வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்குறார், அதனால் அடுத்த வாட்டி நம்மளுக்கு பிரச்சனை வரும் பொழுதும் இவர்கிட்டையே தான் வந்து பிரார்த்தனை பண்ணணும். அது மட்டுமா பண்ணுவோம்?
என்ன பண்ணுவோம்? நான் ஒரு கோவிலுக்கு போனேன்னா அப்படின்னு தெரிஞ்சவா தெரியாதவா நமக்கு மட்டும் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்துடுது அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த கோவிலுக்கு போ, சக்தி வாய்ந்த தேவதா அப்படின்னு சொல்லி வேர்ட் அதை ப்ராபகேட் பண்ணுவோம். இவர் வந்து இந்த மாதிரி கோவில்லாம் எப்படி பிரபலமாகுது? எங்கேயோ இருக்கிற கோவில்லாம் எப்படி இப்போ பிரபலமாகுதுன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு அது வந்து நடந்திருக்கும். இம்மீடியட்டாக என்ன பண்ணுவாவா? நீங்களும் போங்கோ, உங்களுக்கும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு 100 பேர் வரும்போது கண்டிப்பாக ஒரு 20 பேருக்கு டெஃபினட்டாக நடக்கும். ஸோ அது மாதிரி அந்த தேவதாவை வந்து அவள் பாப்புலரைஸ் பண்ணிடுவா. அது மூலமாக என்ன ஆகுது? அந்த தேவதா மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? அந்த இச்சாவை நான் பூர்த்தி பண்ணுறது மூலமாக அவனோட பக்தியை நான் ஸ்திரமாக்குறேன், மேலும் மேலும் அவன் பக்தி பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் அவனோட விஷை ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார். அது மூலமாக என்ன சொல்ல ட்ரை பண்ணுறார்? அவன் வேறு ஏதோ தேவதாக்கு தானே பூஜை பண்ணினா, ஒரு ஃபைனைட் தேவதாக்கு பூஜை பண்ணினா. அப்போ கிருஷ்ணர் ஆக்சுவலாக என்ன சொல்லணும்? அந்த பர்டிகுலர் தேவதா அவனோட ஆசையை பூர்த்தி செய்வார் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? அவன் வந்து அந்நிய தேவதாக்கு பூஜை பண்ணுவான், ஆனால் அவனுடைய விஷை நான் தான் பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? என்ன சிக்னிஃபிகன்ஸ்? பகவத்கீதாவில் கிருஷ்ணர் வந்து டோட்டாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறார், இன்ஃபினிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறார். பாக்கி தேவதாஸ் எல்லாரும் ஃபைனைட். அதனால பகவத்கீதாங்கிற ஸ்கிரிப்சரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் இன்ஃபினிட். பாக்கி எல்லா சிவன், முருகர், கணேஷா எல்லாரும் வந்து ஃபைனைட். ஸோ எல்லா ஃபைனைட் திங்ஸும் இன்ஃபினிட்டோட பார்ட்டாக இருக்க முடியும். கரெக்டாக? எல்லா ஃபைனைட்டும் எதோட பார்ட்டாக இருக்க முடியும்? இன்ஃபினிட்டோட பார்ட்டாக இருக்க முடியும். அப்போ எல்லா ஃபைனைட் தேவதாஸும் இன்ஃபினிட் பரமாத்மாவில் இன்க்ளூட் ஆகிடுவா. அதை தான் இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். ஸோ இன்ஃபினிட்டில் அந்த ஃபைனைட் எல்லாம் சப்போஸ் இன்க்ளூட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அப்போ இன்ஃபினிட்டை நம்மளால் இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால் எல்லா தேவதாஸும் வந்து இப்போது கிருஷ்ணருக்குள்ளே இருக்கா அப்படின்னு எடுத்துக்கணும். டோட்டாலிட்டி அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால. அதனால் நீங்கள் எந்த பார்ட்டுக்கு வர்ஷிப் பண்ணாலும் யாருக்கு போகும்? அது த ஹோல் கிருஷ்ணர், த ஹோல் டோட்டாலிட்டி கிருஷ்ணருக்கு தான் அந்த பூஜை எல்லாம் போகும். ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் இல்லையா? என்னென்னா, யதா கச்சதி சாகரம், எந்த நதியாக இருந்தாலும் எங்கே போய் அது சேர்றது? எங்கெங்கெங்கெல்லாமோ உற்பத்தி ஆகிற நதி கடைசியில் போய் சேர்ற இடம்னா கடல், ஓஷியன். அது மாதிரி சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. நீ எந்த தேவதாக்கு நமஸ்காரம் பண்ணாலும் கடைசியில் அது யாருக்கு போகிறதான்? கேசவனுக்கு தான் அது போகிறது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கேசவன் தான் இன்ஃபினிட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறா இல்லையா? ஸோ மற்ற தேவதாஸ் எல்லாம் ஃபைனைட். அப்போ நீங்கள் பண்ணுற சிவ பூஜையாக இருக்கட்டும், இல்லை கணேச பூஜையாக இருக்கட்டும், அதெல்லாம் யாருக்கு போய் சேரும்? கிருஷ்ணருக்கு தான் அது எல்லாம் போய் சேரும். ஸோ கிருஷ்ணரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பூஜா பலனை அந்தந்த தேவதா மூலமாக அந்த பர்சனுக்கு கிருஷ்ணர் வந்து கொடுக்குறார். நான் தான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து இந்த சிவா, விஷ்ணு, முருகர், கணேஷா அப்படிங்கிற பேரெல்லாம் தூக்கிடணும் நம்ம. சரியா? பேர் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. லாஜிக்கலாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்ஃபினிட் காட் ஃபைனைட் ஃபார்ம்ஸுக்கு பண்ணுற பூஜாவை அக்செப்ட் பண்ணுறார். இப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏதாவது பேர் கொடுத்தா தானே நமக்கு ப்ராப்ளம் வருது. அதுவும் ஏன் ப்ராப்ளம் வருது? ராகத்வேஷம் இருக்கிறதுனால. எனக்கு சில தேவதாஸை பிடிக்கும், சில தேவதாஸ் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அவ்வளோவா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால என்னுடைய இஷ்ட தேவதா தான் கிரேட் அப்படின்னு நாம் ஒரு ஐடியா வச்சுருக்கிறதுனால இந்த நேம்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு
இப்போ நான் வந்து அது எப்படி கிருஷ்ணர் அப்படி சொல்லலாம் அப்படின்னு கூட நம்மளுக்கு கோபம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நான் வந்து சிவன் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போய் கிருஷ்ணர் தான் இங்கே எல்லாம் அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டிஃபிகல்ட். அதனால அந்த நேம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நேம்ஸ் அண்ட் ஃபார்ம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இன்ஃபினிட் காடு என்ன பண்ணுறாரா, ஃபைனைட் ஃபார்ம்ஸுக்கு பண்ணுற பூஜாவை ரிசீவ் பண்ணுறார். அந்த இன்ஃபினிட் காட் இருக்கார்ல, அவரை நீங்கள் என்ன பேர் வேணும்னாலும் வச்சு கூப்பிட்டுக்கலாம். உங்களோட இஷ்ட தேவதா பேரை கூட நீங்கள் வச்சு அதை வந்து கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பேரில் இல்லை, அந்த ஃபார்மில் இல்லை. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஃபினிட்டை இன்வோக் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய விஷயம். அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டோத்திர நாமாவளியெலாம் எடுத்துட்டா காமன் நாமாவளியும் வந்து எல்லாத்துக்கும் வருது. அப்படின்னாலே என்ன அர்த்தம், அந்த கான்டெக்ஸ்டில் அந்த தேவதா வந்து இன்ஃபினிட்டு அப்படிங்கிறதையும் நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தான் ஆல் பர்வேடிங் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறார். இப்போ எவ்வளோ ஆல் பர்வேடிங் பாசிபிள்? ஒரு ஆல் பர்வேடிங் தான் இருக்க முடியும். அதனால தான் நம்மளாம் மினியாக இருக்கோம். ஹால் பர்வேடிங் கூட நம்ம இல்லாததுனால நம்மளாம் வந்து அநேகமாக இருக்கோம். பகவான் வந்து ஏகம் ஆல் பர்வேடிங். ஸோ இப்போ வந்து அகம் தஸ்ய தஸ்ய ஸ்ரத்தாம் அச்சலாம் விந்ததாமி, நான் வந்து அவங்களுக்கு அவளுடைய ஸ்ரத்தையை இன்க்ரீஸ் பண்ணுறேன்.